கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏகவாசமா யூடியூப் சேனல் வழியா பார்த்துக்கணும். உங்க எல்லாருக்கும் இயேசு நாமத்துல வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்றைக்கு பெண்களுக்கான விசேஷமான ஒரு செய்தி. குலசாலியான ஸ்திரீ. குலசாலியான ஸ்திரீ யாருன்னு பார்க்குறீங்களா? நீங்களும் நானும் தான். குலசாலியா ஸ்திரீயை கண்டுபிடிப்பவங்க யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் எடுத்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீயா நாம் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் வீட்டை கட்டுகிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். ஜெபத்தை தடுத்திருக்க பிள்ளைகள் நாம் இருக்க வேண்டும். குடும்பத்தை ஞானமா நாம் கட்டணும். வீட்டை நீங்களும் நானும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும், வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், வார்த்தை சொல்லிக் கொடுக்கணும், கீழ்ப்படுத்த சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த குடும்பத்தில் சண்டை இருக்காது. ஜெபத்தில் நம்ம கருத்து இருக்கணும், ஞானமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது சாத்தான் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டார். ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஜெபத்தோட நாம் எப்பொழுதும் குடும்பத்தில் நாம் தரித்திருந்தா, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா நாம் ஜெயம் பெறலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியில் போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும்போது, அவர் வார்த்தை கைகொள்ளும் போது, அவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, அவர் பாதத்தில் அமர்ந்து நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம் வீடு கட்டப்படும். நீங்க வீட்டில் அந்த சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த சீரியலை பார்த்து நீங்க அழுதுட்டு தான் இருப்பீங்க. அந்த அழுகையும் சீரியலும் அந்த கிரியும் தான் உங்க வீட்டில் கிரியை செய்யும். அதே போல நீங்க ஜெபத்தோட ஃபாதர் பாட்டு, அந்த ஆசீர்வாத பாட்டு, ஆண்டவர் பாட்டு கேளுங்க. அந்த பிரசனை அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள தங்கும். நீங்களும் அதே போலவே அந்த பிரசனை உங்களுக்குள்ள இறங்கினே இருக்கும். வாயில் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆண்டவரை. துதி மத்தியில வாசம் பண்ணுகிற, பிரியப்படுகிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எப்பொழுதும் நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க சீரியல் பார்க்காதீங்க. சீரியல் பார்த்தா பிரசனை இருக்காது. நம்ம ஆண்டவர் நோக்கி போக முடியாது, அவர் வழியில் நடக்க முடியாது. ஜீவனும் சத்தியமும் வழியும் நானே என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் உத்தமம் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதி நியாயம் செய்யறதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நீங்க அவர் பிரியப்படி, அவர் சித்தப்படி, அவர் வழிகளின் படி, அவர் வார்த்தையின் படி, அவர் வசனத்தின் படி நீங்க நடந்தா நீங்க ஜெயம் எடுப்பீங்க. குணசாலியான ஸ்திரீயா, புத்தியுள்ள ஸ்திரீயா, ஞானமுள்ள ஸ்திரீயா, குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீயா, வீட்டை கட்டுகிற ஸ்திரீயா நீங்க இருப்பீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி என்ன பண்றா? புத்தியுள்ள ஸ்திரீ ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுறா. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டுல கணவர் ஆபீஸுக்கு போய் வந்தனா, டென்ஷனா வந்தா, அது சமாதானத்தோடு சந்தோஷமா பேசி, பிள்ளைகள்கிட்ட சந்தோஷமா பேசி, பெரியவங்ககிட்ட முதியவங்கள் இருந்தா வீட்டில் இருந்தா அவங்ககிட்ட ஒரு சந்தோஷமா பேசி ஞானமா இருக்கிறாங்க, வீட்டை கட்டுறாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்றாங்க? உலகத்திலேயே இருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இல்லாம, ஆண்டரோட உறவு இல்லாம, அவருடைய வார்த்தையை கை கொள்ளாம, வசனத்தை கை கொள்ளாம, வீட்டை கவனிக்காம, பிள்ளைகளை கவனிக்காம, இந்த சீரியலையே பார்த்துக்கிட்டு அதுலேயே அழுதுகிட்டு, பிள்ளைகளும் அதையே அழுதுகிட்டு இருக்கோம். அந்த சீரியலை பார்த்தா நீங்கள் இப்போ சீரியலை பார்க்கும்போது பிள்ளைகளும் அதை பார்க்கும் தானே. பிள்ளைகளும் அது மாதிரி அதையே பார்த்து அதுலேயே தானே போகும். அவனுடைய பிரச்சனை இருக்காது இல்லையா? ஆண்டு ஆவி அவ்வளோ இருக்காது இல்லையா பிள்ளைகளுக்கும்? அதை போல தான் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது. புத்தி இல்லாத தெரியாது நீங்கள் இருக்காதீங்க. இடிக்கிற கைகளா இடிக்கிறாள் என்று போட்டிருக்கு, சத்திய வார்த்தை சொல்லுது. புத்தியில சரி தன் வீட்டு கைகளை அவ்வளவுதான் இடிக்கிறா சொல்ற. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நீங்களும் நானும்
புத்தியுள்ள ஸ்திரியா, ஞானமுள்ள ஸ்திரியா, குணசாலியான ஸ்திரியா நம்ம வீட்டை கட்டணும். அப்போ நீங்க கட்டும் போது நீங்க ஜெயம் பெறுவீங்க. எல்லாம் புகழ்ந்து பேசுவாங்க. ஓ, இந்த ஸ்திரியா, நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிடுவாங்க, நல்ல பெண், குணசாலியான ஸ்திரீ என்று பார்க்கிறவங்க சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 36வது அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா நம்ம இருக்கணும். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நம்ம இருக்கணும். கர்த்தர் உங்களோடு இருந்தா, நம்மோடு இருந்தா, அப்படி பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதும் ஆண்டவரோட ஜெபத்துல தரித்திருக்கணும். நம்ம அவர் சார்ந்து இருக்கணும். கர்த்தர் உங்களோடு இருந்தா அநேக பேர் உங்களை தேடி வருவாங்க. அநேக பேர் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்க. அநேக பேர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க. அற்புதங்கள் நடக்கும். வீட்லயும் நீங்க வீட்டை கட்டணும். உண்மையும் உத்தமமா பரிசுத்தமா நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் வார்த்தையும் கை கொள்ளணும். கீழ்ப்படிந்து நடக்கணும். ஒரு கட்டளை கீழ்ப்படியணும். அப்படி இருக்கும்போது தான் அநேக ஸ்திரீகள் உங்களை புகழுவாங்க. நீங்க புகழப்படுவீங்க. நீங்க உயர்த்தப்படுவீங்க. தலையை நிமிர்த்துவார் ஆண்டவர். இந்த யெகோவா யூடியூப் சேனலுடைய பார்த்துக்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க வேலை ஸ்தலத்தை ஜெபிக்க முடியவில்லையே என்று ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஜெபிக்க முடியலையே, டைம் இல்லையே, வேலைன்னு அலையிறமே, குடும்பம் அலையிறன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு கடையெல்லாம் விலைக்கு போடுங்கப்பா, எனக்கு ஜெபாவியை ஊற்றுங்கப்பா, ஜெபிக்க எனக்கு டைம் தாங்கப்பா, இடத்த ஒதுக்குங்கப்பா சொல்லுங்க. ஆண்டு உடனே உங்களுக்கு செய்வாரு. ஆமேன். இப்போ எல்லாரும் என்னோட சேர்ந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் கண்களை முடியும் ஜெபிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, தனத்துக்காக நன்றி, வேலைக்காக நன்றி அப்பா. பிதாவே, துதிக்கிறோம், போட்டுக்கிறோம், வணங்குறோம், பணிகிறோம், தாழ்த்தி மேத்துறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லியிருக்கிறப்பா. புத்தி இல்லாத சரி தன் கைகளால் வீட்டை இடிக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையாப்பா. ஆண்டவரே, புத்தியுள்ள ஸ்திரியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றுவீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, நல்ல ஞானத்தின் ஆவியை ஊற்றும் ஐயா, ஜபத்தின் ஆவியை ஊற்றும் ஐயா. பலசாலியான ஸ்திரீ ஆண்டவரே புகழப்படுவான்னு சொல்லியிருக்கிறப்பா. புருஷனுக்கு கிரீடமாக இருக்கான்னு சொல்லியிருக்கப்பா. பலசாலியான ஸ்திரீக்கு புருஷனுக்கு கிரீடமாக இருக்கான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்தை கட்டட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஜெபிக்க முடியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. அந்த இடத்துக்கு அந்த நேரத்தை ஒதுக்கித்தாங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வீட்டை கட்டுவார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த சொல்லி கொடுத்து வார்த்தை முடிய சத்திய வார்த்தை சொல்லி கொடுத்து பயந்து நடக்க கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்து நடக்க உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க, கை கொண்டு நடக்க கர்த்தாவே, வசனத்தை கை கொண்டு நடக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அந்த ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே வேலை செய்யற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மனசுக்குள்ளே ஜெபிக்கும்படி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆவியை ஊற்றுவீராக. ஜபாவியை ஊற்றும் ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. வியாதியோடு கேட்டுட்டு இருக்காங்களா அந்த வார்த்தைய ஆண்டவரே? வியாதியோடு பிள்ளைகள் வியாதி நீக்கப்பட்டு சுகம் தாங்கப்பா. ஆண்டவரே, பிரச்சனையோடு மனக்கலக்கத்தோடு மனவடிவோடு கேட்டுக்கொண்டு இருக்காங்களா அந்த வார்த்தைய ஆண்டவரே? இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை இறங்கட்டும் ஐயா. ஒரு பிள்ளைகளும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பே, நீ என்னை மகிமைப்பட்டான்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே மக்கு சோதரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளை புத்தியுள்ள ஸ்திரியாக, வீட்டை கட்டுகிற ஸ்திரியாக, குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரியாக ஆண்டவரே, ரீகா பாலாதுரிஷபா ஓ ரீகா குணசாலியான ஸ்திரியாக ஆண்டவரே, பயப்படுகிற ஸ்திரியாக, மக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரியாக ஆண்டவரே மக்கு சோதரம். ஒவ்வொரு பிள்ளைகளை கட்டுவீராக ஆண்டவரே மக்கு சோதரமாப்பா. ராகா பாலாதுரிஷபா பிள்ளை இல்லாத பிள்ளைக்கு வெள்ளைக்கணி தாங்கப்பா ஆண்டவரே. ரீகா திருமணமாகாத வாலிப மகளுக்கோ வாலிப மகனுக்கோ என்றால் ஏற்றத்தினை தேர்ந்தெடுத்து வழிவாச திறவுங்கப்பா. வாசக்கதை திறவுங்கப்பா. வாசக்கதை திறங்குவோக்கா. வாழ்க்கை திறவுங்கப்பா. திருமணத்தை கொண்டு வரும் ஆண்கள் இயேசுக்கு நாம் கடிந்து அப்புறம் சுட்டதே. ஆமேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோதரமாப்பா. ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். இயேசுக்கு திரும்ப நான் திருப்பிக்கிறேன். சீனல்ல பீட்டாவே. ஆமேன். என்னோட சேர்ந்து செப்பிச்ச எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார், அற்புதம் செஞ்சிருக்கார், அதிசயம் செஞ்சிருக்கார். நீங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் போடுங்க, சாட்சியை தெரிவிங்க, கமெண்ட்ஸ் தெரிவிங்க. மினிஸ்ட்ரி கூப்பிடுறதா இருந்தாலும் கீழே நம்பர் இருக்கு, அது கால் பண்ணி தெரிவிங்க. எங்க அசிஸ்டன்ட் தொடர்பு கொள்வாங்க.
கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ.